ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபேட்லாஸ் சேலஞ்சில் 73வது நாள். இன்னைக்கு ஜிம்மில் ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம், லெக் ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. காலையில் எனர்ஜிக்காக பழைய கஞ்சி ஒரு சொம்பு மோர் ஊற்றி குடிச்சிட்டு வந்துட்டேன் ஜிம்முக்கு. எப்போவுமே ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எல்லா மிஷினரிஸ்கிட்டையும் போயிட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணக்கூடாது, எப்போவுமே வார்ம் அப் பண்ணணும். இன்னைக்கு முக்கியமாக நம்ம லெக் ஒர்க் அவுட் போடுறோன்றதுனால லெக்குக்கான வார்ம் அப்ஸ்லாம் நான் நிறையா பண்ணிவிட்டு ஸ்மித் மிஷினில் போய் தான் இன்றைக்கி நான் பார்பல் ஸ்குவாட் பண்ணேன். ஃபஸ்ட்டு செட்டு 60 கிலோவில் போட்டேன் பார்பல் வெயிட்டோட சேர்த்து. அதுக்கப்புறமா கடைசி செட்டு 100 கிலோ, என்னுடைய பிஆரான 100 கிலோவில் நான் செட்டை கம்ப்ளீட் பண்ணேன். போன வாரமே நான் லெக் ஒர்க் அவுட்டு அர்ஜென்ட்டில் பண்ணிவிட்டு போயிட்டேன். சரியான ஒர்க் அவுட்டே பண்ணலை, 3 வேரியேஷன் மட்டும்தான் போட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் லெக்குக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் போடணுமோ கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியேஷன்ஸ் நான் வந்து லெக்குக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் 40 கிராம் ஓட்ஸில் 100 கிராம் மில்க் ஊற்றி சாப்பிட்டேன். கூட ஆம்லேட்டும் வெஜ்ஜிஸும் வச்சு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு 200 கிராம் ரைஸும் 350 கிராம் சிக்கனும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கடையில் ஒரு பேனர் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 மணி போல் மலையேற வந்துட்டேன். இன்னைக்கிட்டே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வாக்கிங்லாம் ரொம்ப தூரம் போகிறதில்ல, வெறும் ஹில் கிளைம் மட்டும் பண்ணிட்டு காலுக்கு ரெஸ்ட் விட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம லெக் ஒர்க் அவுட்டும் போட்டிருக்கோம். ஹெவியாக நம்ம லெக்கை போட்டு அடித்தா லெக்ஸுக்கான மசில் க்ரோத்துன்றது கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். அதனால் ஹில் கிளைம் பண்ணதோட இன்னைக்கு டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.